வணக்கம் தமிழ் உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே நலமாக இருக்கோம். அதாவது என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறிய தொழிலை நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்குமே நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்மளுடைய யூடியூப் தளத்தில் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதிகமாக பார்க்குறாங்க. ரொம்ப பேர் இந்த தொழிலை தொடங்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நண்பர்கள் இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் கருவாடு கிடச்சின்னா கருவாடை வாங்கி பண்ணுங்கள். இந்த மாதிரி மிளகு, இந்த மாதிரி சோம்பு, சீரகம், இந்த மாதிரி கருவாடுகளை எது வேணாலும் வாங்கி பண்ணலாம். பேக்கெட் அழகாக வந்துட்டு ஒரு பேக்கெட்லேருந்து 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் ரேட்டு கம்மி தான் கொடுக்குறாங்க இப்போ பெரிய பெரிய ஸ்டோல் மார்க்கெட்டில். அதை வாங்கி பேக் பண்ணி அழகாக விற்கிறோம். இந்த நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம யூடியூப் தளத்தில் போட்டுக்கிட்டுருக்கோம். அழகாக அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா, துண்டு கருவாடு சேல்ஸ் ஆகும். ரெண்டாவது நெத்திலி கருவாடு அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ கறிக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கறிக்கு திடீர்னு ஒன்றுமே இருக்காது. அதனால் சரி கருவாடு பாக்கெட்டு ஒரு 4 பாக்கெட்டை வாங்கிட்டு வா, அப்படியே ஒரு தொக்கை வைப்போம், குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது. நம்ம பல இடத்துகளில் பல ஊர்களில் பார்த்துருக்கோம். ரெண்டாவது நம்ம டைமே அதிகமாக அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுறதுனால ரொம்ப பேர் அதிகமாக வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. சரி நம்மளால் அதை முடியாதவங்களுக்கு நம்மளும் ஒரு தொழில் மூலமா அதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்லது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவன் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை சிந்திக்கணும். ஏன்னா வந்துட்டு நல்லா செஞ்சுட்டாவே அவனை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரி இருந்துடாமல் எப்பவும் நல்லா நம்மளோட இதே சம்பாரித்து நல்லா இதே குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ரொம்ப பேர் கண்டிப்பாக வேலை நம்மளால பண்ண முடியாது, சும்மாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நாள் வேதனைப்பட்டிருப்பீங்க. அதனுடைய நானாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி நம்ம கஷ்டப்பட்டதுனால தான் அந்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் மட்டுமல்ல, இல்லை இப்போ வீடியோ பார்க்குற அனைவருமே எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. தம்பி நல்லா பண்ணியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, நீ உங்களுடைய வீடியோ பார்க்குற நல்லா எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படி சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி மக்களே. ரெண்டாவது வீடியோ பார்க்குற அனைவருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம அதிகமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மாதிரி இந்த பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி தொழில் தொடங்க. கண்டிப்பாக பைக் வச்சுருந்தீங்கன்னா பைக்கில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ வாங்கினா அந்த 5 கிலோ 8 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி வாங்கி அழகாக அதாவது பேரிச்சம்பழம் அந்த இதுனா மிக்சிங் வருது பாருங்கள், அந்த மாதிரி மொத்தமாக வாங்கினா நமக்கு ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. அந்த பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். கடுகு ஆமாம், இதெல்லாம் போட்டு அப்படியே பாக்கெட்டில் போட்டோம்னா ஒரு பாக்கெட்டோட விலை 10 ரூபா. சரிங்களா? அதில் பாக்கெட் 12 பீஸ் வரும். 12 பீஸ்னால் அப்படின்னா 120 ரூபானா 20 ரூபாய் கழிச்சிக்கிட்டு 100 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சூப்பர் தொழில் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தொழில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் பண்ணுற அவங்களுடைய நம்பரை நான் கண்டிப்பாக தரேன். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கிறலாம். சிறப்பாக பண்ணுங்கள். மற்றபடி நம்மகிட்ட கருவாடு வேணுன்னா நம்மளுடைய நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கால் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். கருவாடு ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டி ஒரு பெரிய ஏரியா. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழியக்குடி என்ற கிராமத்தில் தான் கருவாடு அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து வெளிநாடுகள் மற்றும் கேரளா பல ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க கருவாடுகளை. அதே மாதிரி நீங்கள் ஒரு மேக்ஸிமம் அதிகமாக முதலடி போடாமல் ஒரு 2000 அல்லது ஒரு 3000 முதல் போட்டிங்கன்னா போதும். நல்லா லாபம் தரக்கூடிய லாபத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதிகமாக முதல் போட்டு நஷ்டமாயிருச்சுன்னா போயிடும். அதனால் கொஞ்சமாக முதல் போட்டு பண்ணி பாருங்கள். ஒரு லாபம் தரக்கூடிய அருமையான தொழில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக முடிந்தவரை இதை பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் தான். இல்லத்தரசிகள் ரொம்ப பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்மளுடைய வீடியோவை. கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக முதலீடு தேவைப்படாது. கம்மியான முதலீட்டில் அழகாக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இது. எல்லாமே பல ஊர்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி விற்கிறாங்க. நல்லா 10 ரூபா பாக்கெட்டு
அந்த மாதிரி விற்கிறாங்க. நமக்கு அதாவது செலவு பாக்கெட்டு அந்த எல்லா அடக்கத்துலேயுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு ரூ. 5 லாபம் கிடைக்கும். ரூ. 5 எல்லாமே போனாலும் சரி, அட்டை கவரு அதாவது கருவாடு ரேட்டு எல்லாமே ரூ. 5 போனாலுமே ஒரு இதுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ரூ. 5 நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ரூ. 10 விற்கிறோம்னா ரூ. 5 கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ரூ. 5 முதல்ல போயிடும். அதுதான் அந்த மாதிரி நீங்கள் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். ஏற்கனவே ஒரு அண்ணன் கால் பண்ணியிருந்தாங்க, தம்பி நான் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தேன் தம்பி, என்னை வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு சம்பளம் சரியாக தரல, அதனால் நான் நிப்பாட்டிட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. சரி நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாப்புல, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் தம்பி, உங்களுடைய வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவரை கருவாடு வாங்கித்தாங்க தம்பி, நான் எக்ஸல் பைக்கு வச்சுருக்கேன், நான் கொண்டு போய் விற்கேன் தம்பின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கினே வாங்கி தெரிஞ்சுட்டு அப்படி நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதாவது ஆட்டோ ஓட்டி இருக்கிற குறை பொழுதுகளில் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். எல்லா கருவாடுமே துண்டு கருவாடு, அனைத்து கருவாடு, திருக்க கருவாடு எல்லா கருவாடும் இருக்குது. நம்ம கண்டிப்பாக என்னுடைய நம்பரை யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறந்துடாமல் கால் பண்ணி கேளுங்க. என்ன கருவாடு வேணாலும் நம்ம வாங்கி, அதாவது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதிக பேர் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப நன்றியும் தெரிவித்தாங்க. அனைத்து கருவாடும் இருக்குது. அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டோ ஓட்டுறதுனால அதிகமாக எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. கண்டிப்பாக நீங்கள் வியாபாரிகள் இருந்தாலும் சரி, நேரம் வந்தால் கம்மியான விலையில் நான் வாங்கித்தரேன். அதிகம் நீங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் லோ பட்ஜெட்டில் வாங்கித்தரேன். மாசி கருவாடு, மாசி பொடி, தூள் இந்த மாதிரி பாக்கெட்டு கூட போடலாம். நம்ம நல்ல லாபம் தரக்கூடியது. அந்த ஓட்டாம்பாறை வந்துட்டு ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 5 பீஸு 6 பீஸ் தான் வரும், இவ்வளோ தான் வரும். அப்புறம் இறால் கூட போடலாம். கருவாட்டுக்கு நல்ல வாசமாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அப்படியே குழம்புல போட்டோன்னா 10 வீட்டுக்கு மணக்கும். எங்கேடா கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணமாக இருக்குது. அந்த மாதிரி கருவாடு சாப்பிடாத நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பகிர்ந்து சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி வீடியோ போடுறது இதனால் ஒரு நண்பர் தெரிவித்தாப்புல, இவன் ஃப்ராட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. அவரையும் நான் போட்டு காட்ட நண்பர்கள், அவரையும் பாருங்கள். இந்த பேர் தான் நண்பரே. வேறு சொல்கிறாப்புல, நீ ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாப்புல கமெண்ட் பாக்ஸில். அவர் சொன்னதுக்கு ரைட்டு, சொல்கிறவங்க சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் போயிடணும். 1000 பிராணம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்கலாமா? நம்ம மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறோம், அதை நினச்சி நம்ம இப்போ சந்தோஷப்படணும். இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு உழைப்பை தேடி கொடுக்குறோம், அதாவது ஒரு தொழிலை தேடி கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற நண்பர்களை மறந்துடாமல் இந்த தொழிலை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவன் சொல்கிறாப்புல, நீ ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் ரொம்ப யூடியூப் தளத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கருவாடு ரேட்டு யாருமே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட யூடியூப் தளத்தில் நான் உண்மையான ரேட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்பேன். யாருமே ரொம்ப யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன், யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை சொல்ல மாட்டாங்க. கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிடுவாங்க. நான் மட்டும்தான் ரேட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன். அது நம்ம உண்மையாக இருக்கிறது என்னென்னு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறாப்புல, ரைட்டு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மக்களை. மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய். கண்டிப்பாக